வணக்கம். விஆர் அப்டேட்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்காக நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 16/7/2024க்கான ப்ரீ பிளான் பண்ண போகிறோம். நீ இண்டிசைஸில் பண்ணுறோம். நம்ம மெயின்லி ஆப்ஷன் பையர்ஸுக்காக தான் நம்ம இதை மோஸ்ட்டாக பண்ணுறோம். சின்ன ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இன்டர்நெட் ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அது மூலமாக நீங்கள் கன்ஃபார்ம் பெனிஃபிட் அடைவீங்க. நானும் நிறைய விஷயம் கற்றுப்போம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் கற்றுக்கும் போது அது என் மண்டையிலே ஏறும். நானும் நிறைய கற்றுக்கிட்ட மூலமாக டெவலப் ஆவேன். நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட குரூஷியல் லெவல்ஸ்லாம் நான் காட்டிட்டேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், மார்க்கெட்டோட குரூஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா இது 24,598. அடுத்த சப்போர்ட்டு 24,549. இந்த ரேஞ்ச் வந்து நான் என்னோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த சார்ட் அப்படியே நான் அப்லோட் பண்ணிட்டேன். வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலனா அதில் பாருங்கள், சூப்பர் கிளியராக தெரியும், தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ரெட் கேன்லேயும் வச்சு நான் ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்குள்ளேயே மார்க்கெட் போனாலும் போகும், இல்லை பிரேக் ஆச்சதுக்கப்புறம்னா நாம் பிரேக் ஆனதுக்கப்புறமா இங்கே நம்ம இந்த மாதிரி ஒரு இது வரும்போது நம்ம எடுக்கலாம். அப்புறமா நமக்கு வந்து இதில் எங்கே நமக்கு ஒரு பெஸ்ட்டான என்ட்ரி கிடைக்க சான்ஸ் இருக்குன்னா இங்கே தான். ரிஸ்க் நமக்கு கம்மியான லெவல் வச்சு இங்கே நம்ம எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே பொசிஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே ப்ரோ நான் சி எடுத்துட்டேன், தப்பாக எடுத்துட்டாச்சும் பண்ணீங்கன்னா அப்போ இந்த லெவலுக்கு வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது கொஞ்சம் மேலே ஏற சான்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸிட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது லாஸ் கம்மியாகலாம். இல்லை பிஇ இருக்கிறவங்க ப்ரோ நான் என்ன ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு இந்த லெவல் இப்போ மார்க்கெட் இங்கே பட்டிருக்கான், இவ்வளோ தூரம் நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கே பட்டதுக்கு அப்புறமா சப்போர்ட் எடுத்து போகலாம். அப்போ நீங்கள் இங்கே எக்ஸிட் பண்ணீங்கன்னா நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இங்கே வந்து எடுத்துச்சுன்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறதுனால இது பண்ணக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா மட்டும்தான் இது பண்ண முடியும். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, சரிங்களா? இது நான் மற்றவங்க மாதிரி கால் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது உங்கள் பொறுப்புன்னு சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த லெவலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிங்க. ஒரு ட்ரேடை பற்றிலாம் ட்ரேடோட ரியாலிட்டிலாம் தெரிஞ்சதுன்னா மட்டும் இந்த சேனலில் இருக்கிற விஷயங்களை பார்த்து கற்றுக்கோங்க. பிகினராக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க, அதனால் லாஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதோட ரியாலிட்டி எல்லாம், இதோட உண்மையான தன்மை என்னன்னு தெரியும். அது உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த லெவல் அழகாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம தப்பான ட்ரேட் எடுக்கிறத வந்து நம்ம தவிர்க்கும் போது லாஸு குறையும், ப்ராஃபிட் நம்ம பண்ணுறதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே நான் போடுறேன். இதனால என்னோட ஸ்கில், என்னோட திறமையும் வளரும். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,492. நமக்கு பிரேக் ஆகிட்டு இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேண்டில், பியரிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம அழகாக இங்கே ஒரு என்ட்ரி அந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இங்கே ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்குது, 57 பாயிண்ட் கீழே வரும். அதில் நமக்கு ஒரு 30 பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். ஒரு பாயிண்ட்டுக்கு 50 இல்லை. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ட்ரேடாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த லெவல் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து ஹை லிக்விட் ஜோன், இந்த இடத்துல பட்டுச்சா மார்க்கெட் ரொம்ப பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐயோ மார்க்கெட் கீழே தானே இறங்குறான், அப்போ இனிமேல் கீழே இறங்குவான்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பும் பண்ணிடக்கூடாது. ஐயோ இந்த சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே ஏறும்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே ஏறும் கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. இதோட கீழே வரலான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த லெவல் மார்க் பண்ணிட்டேன். உங்கள் அனலைசிஸும் நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். பண்ணி முடிச்சிடலாம். பேன் எஃபி நான் மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸ் அழகாக பட்டு இறங்கியிருக்கான். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 15 மினிட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். 15 மினிட்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அழகாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கும் பட்டு இது உங்களுக்கு ரியாக்ட் ஆகி கொடுத்துருக்கான். இங்கேயும் இன்ஃபைனட் சொல்கிற பேட்டர்ன் நான் ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருக்கான். நீங்கள் உஷாராக இருங்க. பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த ஏமாற்றவும் செய்யலாம். இந்த ரெசிஸ்டன்ஸு 52,633 ரொம்ப முக்கியமான லெவலு. இதை தப்பாக எடுத்து லாஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு கரெக்டாக ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா நமக்கு வந்து இங்கே 300 பாயிண்ட் சான்ஸ் இருக்குது. நம்ம 300 பாயிண்ட் ஆனால் அதில் பாதி 150 பாயிண்ட் அதை எடுத்தால் கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் 5 மினிட்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு கிளியராக. மார்க்கெட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பட்டுச்சு, அப்போ நமக்கு புரிய வருது. இப்போது ஓகே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பட்டிருக்கான், அப்போ கீழே வர நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ ஓகே கீழே வருதா, அப்போ நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 52,233. 52,233. ஓகே
டார்கெட் நம்ம இதை வச்சுக்கலாம். எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி எங்கே நமக்கு வந்து நல்ல ஒரு கேண்டில் வந்திருக்கு பார்த்தா இங்கே வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 52,554 ஓகே, இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இங்கே நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டிலோட நம்ம கண்டிஷனில் சப்ளை பண்ணி ஆச்சுன்னா நம்ம இங்கே எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு எடுங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், பிஇசிஏ சார்ட் வச்சு பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரேடு. இந்த லெவல்லாம் அழகாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51,935 தான். ரேஞ்சுலாம் நல்லா பெருசாக இருக்குது. பேங்க் நிஃப்டி கரெக்டாக எடுத்தீங்கன்னா நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய மேனிப்புலேட் பண்ணுவாங்க, நிறைய விதத்தில் ஏமாற்ற பார்ப்பாங்க. நீங்கள் ஏமாற்ற பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மார்க்கெட் அப்படியே அதோட வேலையை இது பண்ணணும். நீங்கள் உங்களே ஏமாற்றிக்காமல் நம்மளே ஏமாற்றிக்காமல் நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். சார்ட் அப்போ நல்லா அனலைஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூடிய சீக்கிரத்தில் நானே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி இதோட பேக் டெஸ்டிங் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்யூ.